புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். மீண்டும் முதலமைச்சரா ஆயிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய கனவு இருந்தது. இப்போவும் அது இருக்கு. எப்படியாவது ஜெயிச்சிடலாம், அதிமுகவை பலமா வலிமையா மாத்தி நம்ம நிச்சயமா மீண்டும் முதல்வராக ஆகியே ஆகணும், இல்லைன்னா நமக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கனவு காண்றாரு. இப்போ அந்த கனவுல தீவிரமா போறாரு. ஆனா அந்த கனவு பலிக்குமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் வேறு மாதிரியாக இருக்கிறது. எப்படியாவது கூட்டணிக்கு தாவேக்கா நம்ம கொண்டு வந்துடலாம், அவர் கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த டிமாண்டுகளை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பிளான் பண்ணியிருந்தாரு. அந்த ஆஃபர் எல்லாம் விஜய்க்கு ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் வேறு மாதிரியாக இருக்கிறது. தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்புகள், அவர் எடப்பாடி பழனிசாமியால் சிந்திக்க முடியாமல் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பயணங்கிறது புரியாத புதிரா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதுனால விஜய் அவர்களுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் வேறு மாதிரியாக போறதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி சிக்கல் ஏற்பட்டிருக்கு. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இருக்கிறதுனால 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட முடியுமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறதுனால மட்டும் கட்சி கட்டுக்கோப்பா இருக்கா? சீனியர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்களா அப்படின்னா அதுலயும் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதிமுகவுடைய சீனியர்கள், அதாவது KP முனிசாமி, CV சண்முகம், ஜெயக்குமார் எல்லாம் பாத்தீங்கன்னா டி ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமியுடைய நிழலாகவே இருந்தவர். எடப்பாடி பழனிசாமி என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அது செய்தியாளர் மத்தியில எடப்பாடி பழனிசாமிக்கு சார்பாக அவருடைய கருத்துக்களை, அதிமுகவுடைய முக்கிய தகவல்களை செய்தியாளர் மத்தியின் வாயிலாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கிய இடத்துல டி ஜெயக்குமார் இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு சிறிய கசப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது டி ஜெயக்குமாருக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி இருந்து அந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறதா? நம்ம அடுத்து மீண்டும் ஆட்சி பிடிக்க முடியுமா? அந்த ஆட்சி பிடித்தால் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ அமைச்சர்களாகவோ பொறுப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகமும் கேள்வியும் இருக்கிறதுனால அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் மத்தியில ஒரு சலசலப்பும் ஒரு நெருடலான சூழல் போய்கிட்டு இருக்கு. சில முக்கிய சீனியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியாவது அதிமுகவுல விஜய் அவர்களை தாவேக்காவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்குண்டான பல முயற்சிகளை மேற்கொள்றாங்க. ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது விஜய் அவர்களுடைய அரசியல் பிளான் வேறு மாதிரியாக இருக்கிறதுனாலதான் இந்த கூட்டணி நிலைப்பாட்டுல தடுமாற்றம் இருக்கு. இப்ப சீனியர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க. நம்ம எப்படியாவது விஜய் கேட்கறத கொடுத்துருவோம், தாவேக்காவுடைய டிமாண்ட் என்னவோ அதை நம்ம செஞ்சிருவோம், அங்க எந்த சுணக்கமோ எந்த தடைகளும் போட வேணாம் அப்படின்னு பல முறை பல சீனியர்கள், அதிமுக சீனியர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எடுத்து சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்துல எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கிரேட் இருந்தது. பரவாயில்லைங்க, இப்பதானே புது கட்சி, நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த கட்சி, இன்னைக்கு அவங்க வழியில நானும் ஒரு எம்ஜிஆர் போன்று நானும் ஒரு ஜெயலலிதாவுடைய ஆளுமை போன்று அடுத்து வர வேணாமா? நம்மளும் ஒரு கிரிப் காட்டணும், இல்ல அவரே வரட்டுங்க கூட்டணிக்கு, நம்மளா போய் கேட்க கூடாதுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கிரிப் காட்டினாரு. அந்த கிரிப் இன்னைக்கு விஜய் அவர்கள் வேற ஸ்டாண்ட் எடுக்கிற, அதாவது அடுத்த கட்ட அவருடைய அரசியல் முன்னெடுப்புக்கு பயன்படுகிற வகையில கூட்டணி வேணாம், ஒண்ணு வேணாங்க, என்ன நம்பி வந்தா வாங்க, இல்லைன்னா இல்லைங்கன்ற அளவுக்கு அவர் வேறு மாதிரியா போறதுனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறதுனால அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் நம்ம மீண்டும் அடுத்த முறை ஜெயிக்கலாம் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய கேள்வியா மாறிடும், அரசியல் நிலைப்பாட்டுல மிகப்பெரிய தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். நமக்கு ஏற்கனவே பல தேர்தல்களை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்து இருந்திருக்கிறோம், அமைச்சர்களாக பதவி வகித்து இருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம விட்டு போயிடுமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிமுக சீனியர்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த அச்சம் பாஜக கூட்டணியில அதிமுக இணைந்த பிறகு ஏற்பட்டதா, அதற்கு முன்பு பாஜக கூட்டணியில இணைவதற்கு முன்பாக? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 2021 பாஜக கூட்டணியில அதிமுக இருந்ததுனாலதான் மிகப்பெரிய சரிவு தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. இன்னைக்கு நாங்க தனியா நின்றுந்தாலே வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு இன்னைக்கு கூட்டணி இல்லையே, என்னைக்குமே பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் தான் இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி இணைந்து இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்குல பாஜக கூட்டணி வைத்தார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும், எங்களுக்கு ஒண்ணும் தெரியலைங்கிற அளவுல தான் இன்னைக்கு அதிமுக சீனியர்கள் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மீறி எதுவுமே சீனியர்களால செய்ய முடியல.
இப்போ ஒவ்வொரு அதிமுக சீனியர்களாகவே வெளியேற்றப்படுகிறார்கள், வெளியேறுகிறார்கள். ஒரு ஒற்றுமை இல்லாத சூழல், அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு ஒற்றுமை இல்லை, சீனியர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிறு சிறு கடுகடுப்பு கோபம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. இந்த நிலை நீடித்தால் பாஜக அதிமுக கூட்டணி 2026 ஒரு இடம் பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது ஒரு புறம் இருக்க, பாஜக எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க அமித்ஷா. ஆனால் முதல்வர் வேட்பாளராக இருந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை வச்சுதான், இந்த கூட்டணி வச்சுதான் தமிழ்நாட்டில் ஒரு இரண்டாவது மிகப்பெரிய இடத்துக்கு வரணுங்கிறது பாஜக மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவங்களுடைய அஜெண்டா. இது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். நீங்க எந்த பிளான் போட்டாலும் பரவாயில்லைங்க, நான் முதல்வர் ஆகணும், அதுதான் என்னுடைய கனவு அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நீங்க பாஜக 2வது இடத்துக்கு வாங்க, முதல் இடத்துக்கு வாங்க, 3ஆம் இடத்துக்கு போங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம். நம்ம கூட்டணி ஜெயிக்கணும், ஜெயிச்சா நான் முதல்வர் ஆகணும். இது ஒன்று மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கிறது. அதிமுக வலிமையா இருக்குதா, 2026 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக என்னவா ஆகும், ஒருவேளை திமுக வெற்றி பெற்று விட்டால் அதிமுகவுடைய நிலை என்ன, தாவேகா அவங்க முதல் தேர்தலை சந்திக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் வரப்போகிறதோ, மக்கள் என்ன ஆதரவு கொடுக்க போகிறார்களோ, இல்லை 2026க்கு பிறகு அடுத்து வர தேர்தல்களில் அவங்களுடைய பலத்தை நிரூபிப்பாங்க. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. பலமான பழைய கட்சி, எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, பலமுறை முதல்வராக ஆண்ட கட்சி. இப்ப இருக்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த அதிகார தோரணையிலே இருந்துகிட்டு நாம் மீண்டும் முதல்வர் ஆகணும், கண்டிப்பா ஆயிடுங்கிற கனவு இந்த நேரத்தில் இந்த 2026 தேர்தலில் பலிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி மக்கள் மத்தியிலும், அதிமுக குறிப்பா அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் அதிக அளவுல இருக்கு. அமித்ஷா போடக்கூடிய கணக்குல எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கணக்கு போடுறாரு, எப்படியாவது நான் முதல்வர் ஆயிடணும், அதற்கு நம்ம கூட்டணி தேவை. அமித்ஷா மோடி அவர்கள் என்ன திட்டமிட்டாலும் பரவாயில்ல, நாம் நினைக்கிறது நடக்கணுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் அதிமுக சீனியர்கள் எல்லாம் விஜய் கட்சியில, தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில அதிமுக சீனியர்கள் ஒரு சிறு பேச்சுவார்த்தைகள், எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு வாங்க, நம்ம ஒன்றிணைந்து செயல்படலாம், நீங்க என்ன பதவி கட்டாலும் நம்ம கூட்டணி தலைவர்களோட இணைந்து பேசி எல்லாம் ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதிமுக சீனியர்கள் எல்லாம் தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில சிறு சிறு பேச்சுவார்த்தைகள் தொடர்புலையும் இருப்பதாக ஒரு சில தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது உறுதியாக இருக்கிறதா, இல்லது தாவேகா தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்கணும், நம்ம தான் முதல்வர் வேட்பாளர்ங்கிறது அதிமுக தாவேகாவுடைய தலைமை எல்லாம் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவு. இங்க பாஜக அதிமுக கூட்டணியில முதல்வர் வேட்பாளர் யார நிறுத்தி இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி. இங்க முதல்வர் வேட்பாளரே இங்க சிக்கலா இருக்கு. இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர், அங்க தாவேகாவில விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளர். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நாங்க முதல்வர் ஆக வேண்டும், வெற்றி பெற வேண்டும், முதல்வராகத்தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு ஒவ்வொரு தலைவருக்கும் அந்த தலைமை பண்புல நம்ம ஒரு தலைமை அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுல தெளிவாக இருக்கின்ற போது இந்த கூட்டணி அமைக்கிறதுல சிக்கல் இருக்கும். ஏன்னா விஜய் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார், அவருடைய பயணம் வேற மாதிரி இருக்கு. இங்க எடப்பாடி பழனிசாமி மாறுவாரா, இல்ல கூட்டணி அமைக்கிறதுல நெருடல்களோ சிக்கலோ ஏற்பட்டு அதிமுக பாஜகவிற்கு 2026 ஒரு பின்னடைவு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு புறம் பெரிய அளவுல பேசுபொருளாக இருக்கிறது. டி ஜெயக்குமார் 2021 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில இணைந்ததுனாலதாங்க நான் ராயபுரம் தொகுதியில நான் மன்னராட்சி மாதிரி இருந்தேங்க, தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தேன், என்னை அசைக்க முடியாதுங்க எங்க தொகுதியில. அப்படி தொடர்ந்து வெற்றி பெற்ற என்ன பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்ட அந்த நேரத்துலதான் நான் தோல்வி தழுவினேன். இன்னைக்கு எனக்கு ஒரு எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாம இருக்கிறேங்கன்ற அளவுல ஒரு வருத்தத்துல டி ஜெயக்குமார் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சொல்றதையோ அவர் என்ன செய்யறோம்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் தொடர்ந்து மறைமுகமாக நேரடியாக களமாடி கொண்டிருந்த டி ஜெயக்குமார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு அதிருப்தியிலும் கோபத்திலும் இருக்கிற ஒரு சூழலும் பார்க்க முடிகிறது. சரியான ஒரு கருத்து விவாதங்களோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த தொடர்பு, முன்னாடி இருந்த அந்த தொடர்பு, அந்த இணக்கம் இப்போது அதிக அளவுல இல்ல, குறைந்திருக்கிறது, ஒரு கடுப்பான ஒரு சூழல் இருக்கிறது பார்க்க முடிகிறது. எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்கள் கடந்த காலங்கள்ல, அதாவது முன்னாடி நடந்த தேர்தல் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நேரடியாக களத்தில் நின்று எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் கிடையாது, அது வேறு. ஆனால் இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது நேரடியாக களத்தில் நிற்கின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஆதரவு குறிப்பாக
நம்ம பார்க்கணும்னா அதிமுகவுடைய தொண்டர்கள், அதாவது பலமான உயிரான அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்களால் சொல்லக்கூடிய அந்த தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய போகிறார்களா அப்படிங்கிறதா இப்போ ஒரு மிகப்பெரிய $1,000,000 கேள்வி இருக்கிறது. காரணம் என்னன்னா, முன்பு இருந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அதனை தொடர்ந்து வந்த ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு, அதன் பிறகு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தொடர்ந்து 2வது முறையாக அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த முதல்வர் அப்படிங்கிற இடத்திற்கு அதிகாரத்திற்கு வர முடிந்தது. அதன் பிறகு பொதுச் செயலாளராக வந்தார். இன்னைக்கு கட்சி அவர்கிட்ட அதிகாரத்துல இருக்கிறார். ஆனால் இன்று 2026 தேர்தலுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியான பலப்பரீட்சை. அந்த பலப்பரீட்சையில எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு, அதிமுக தொண்டர்கள் மத்தியில செல்வாக்கு இருக்குதாங்கிறதா நம்ம மிகவும் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள், நாமளும் எதிர்பார்க்கிறோம். பாஜக அதிமுக கூட்டணியில மற்ற எந்த கட்சிகளும் கூட்டணிக்கே வரமாட்டு இருக்கிறாங்களேங்க. இன்னும் தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் 5-6 மாதங்கள் தான் இருக்கு. இன்னும் கள நிலவரமே ஒரு வெறிச்சோடி இருக்குது. கூட்டணியில யாரும் இல்லையே. நம்ம முழுமையாக எதிர்பார்த்தது விஜய் அவர்களை தான் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு அவருமே இல்லை. என்ன பண்றதுன்னு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை மாறுமா? மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி தடுமாறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இங்க பாஜகவிற்கு இப்ப பீகார்ல வெற்றி பெற்றது போல் தமிழகத்திலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது பாஜக ஒரு மிகப்பெரிய சபதம் எடுத்திருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பூஸ்ட் கட்சி இருக்கும். ஓகேங்க, பீகார்ல பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. அதே வீரியத்தோட தமிழ்நாட்டுல அவங்களுடைய களம் காணுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம முதல்வர் ஆயிடுவோம், நிச்சயமா ஆயிடுவோங்கிற ஒரு கனவு தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அது தமிழ்நாட்டுல சாத்தியமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான பதிலை மக்கள் கொடுக்க போகிறார்கள், 2026 ஆதரவு எந்த பக்கம் திசை மாறப் போகிறது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த முதல்வர் கனவுங்கிறது பாஜக அதிமுக கூட்டணியில் வலுவாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலாகவும் மாறுமா அல்லது தடுமாறுமா அப்படிங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு. வாக்கு செலுத்துகின்ற அந்த ஒவ்வொரு வாக்காளர்களும் அதிமுகவை விரும்புகிறார்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நேரடியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக களத்தில் இறங்க போகிறார். யாருக்கு இந்த ஆதரவு, மக்களுடைய செல்வாக்கு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.